நீங்க பார்க்குற இந்த க்யூட்டான ராபிட் பன்னி, வீட் ஃப்ளார் பேட்டரை ஈஸியா ரோலி போலி பண்ணி குடுத்தா நூடுல்ஸ் ஸ்ட்ரக்சரில் ரொம்ப அமேசிங்கா டேஸ்ட் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கும். இப்போ நீங்க விஷுவலி பார்த்துட்ருக்கீங்க, வீட் ஃப்ளார் பேட்டரை எவ்வளோ அமேசிங்கா சாப்பிடுதுன்னு. ஆனா ஒரு கட்டாயமான கண்டிஷன் கேஷ்யூக்கு. அது என்னன்னா, நானே நின்னு என் கையால அதுக்கு ஊட்டி விடணும். கீழ கூட விழக்கூடாது. இன்கேஸ் அவளே பிடுங்கி கீழ போட்டாலும், அது நான் டக்குன்னு வந்து எடுத்து ஊட்டி விட்டா தான் அதுக்கு ஃபுல்லா சாட்டிஸ்ஃபேக்ஷன் குடுக்குமாம். ஸோ, எப்பவுமே நம்ப ப்ரிசன்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணும் இந்த க்யூட் கேஷ்யூ பன்னி. நீங்க ஒரு வேளை உங்க வீட்ல பன்னீஸை வளர்க்குறீங்கன்னா, அந்த டிப்ஸும் எனக்கு கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இப்போ பேஷன்ஸோட ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணும். ப்ளஸ் நாங்க ஃபீடும் பண்ணி விடணும். இந்த குட்டி முயல் குட்டீஸ் எல்லாமே நம்மக்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அன்பு மட்டும்தான். அவங்களுக்கு பேச மட்டும்தான் தெரியாது. இயர்ஸ் இருக்குது கம்யூனிகேட் பண்ண. ஸோ ரிப்ளை பேக்கும் பண்ணுவாங்க. இப்போது ஸ்டொமக் ஃபுல்லாகிடுச்சின்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ தான் இருந்தாலும் மிச்சம் பண்ணிடும். ஃபுல் ஸ்டொமக் சாப்பிடவே சாப்பிடாது இந்த க்யூட் கேஷ்யூஸ் எல்லாமே. க்யூட்டாக சாப்பிட்டுட்டு இருந்த கேஷ்யூ பன்னிக்கு இப்போ ஸ்டமக் ஃபுல்லாகிடுச்சு. இப்போது லிட்டில் அமௌண்ட் ஆஃப் பேட்டர் அப்படியே எக்ஸஸாக ஸ்டே ஆயிடுச்சு. இப்போது பிட்டர்கார்ட் பிட்டை கொடுத்து பார்க்கலான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஏன்னா வீகன் தானே இது, நோன்னு சொல்லி அதோட இயர்ஸ் எடுத்து நோன்னு சொல்லுது. ஸோ பிடிக்கலையா, பிட்டர்கார்ட் மட்டும் பிடிக்கல மேடம்க்கு. ஆனால் பேட்டர் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி இப்போ சாப்பிட்டாச்சு, இப்போ விளையாடலாமான்னு பால் வந்து த்ரோ பண்ணால் புஷ் பண்ணி விட்டா அது பாட்டுக்கு ஸ்டொமக் ஃபுல்லாகிடுச்சு. இப்போ அப்பாடான்னு போய் நல்லா ஜாலியாக உட்காந்தாச்சு. மேடம் கொஞ்சம் பால் விளையாடுங்க மேடம்னு புஷ் பண்ணி தள்ளி விட்டா, நோ ஐடியா, எனக்கு இப்போ ஜாலியாக உட்காரணும், நான் சாப்பிட்டுட்டேன், எனக்கு ரிலாக்ஸ் தான் வேணும்னு அது பாட்டுக்கு உட்காந்துட்ருக்கு இந்த க்யூட் கேஷ்யூ. மறக்காமல் லைக் ஹிட் பண்ணுங்கள் இந்த க்யூட் கேஷ்யூக்கு.